ஹாய் காய்ஸ், வாங்க ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாமல் ஹை ப்ரோட்டீன் பன்னீர் பட்டர் மசாலா பார்க்கலாமா. இது வந்து இப்போ லோ ஃபேட்டில் ஹை ப்ரோட்டீன் ரெசிபி கொண்டு வந்திருக்காங்க இந்த பன்னீர். ஸோ வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லும். ஸோ நான் இந்த பன்னீர் எடுத்துக்கிட்டேன். பெரிய சைஸு வெங்காயம் சின்ன சின்னதாக எடுத்து வச்சுக்கிட்டேன், ஏன்னா நம்ம சாட்டே பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு 2 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 பல் 3 பல் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு 3, அதாவது பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 3 எடுத்துக்கோங்க. புளிப்பு அதிகமாக வேண்டாம், ரொம்ப புளிப்பு அதிகமாக நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ பாருங்கள், இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றி ஒரு 3 பல் பூண்டு போட்டுக்கிட்டேன். பூண்டு போட்டதையும் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒரு 2 போட்டுக்கலாம். நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கட்டும். நல்லா கொஞ்சம் நல்லா வணக்குங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறமா மீதி பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 3 ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக இருந்தால் ஒரு 4 போட்டுக்கோங்க. நல்லா வணக்குங்க. நல்லா இதோடு வணங்கி ஒரு கைரப்பா, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லாம் 3 டேபிள் ஸ்பூன் முந்திரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி பூண்டு போட்டிருக்கனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ வந்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள், பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து தாளிக்க வேண்டியது தான். ஒரு கடாய் வச்சுக்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த பன்னீரை வணக்கி எடுத்துக்கலாம். சீசனிங் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள்தூள் போட்டு சும்மா கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பன்னீர் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, அதாவது கொஞ்சம் இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் நேரம் வணக்குங்க. இது கொஞ்சம் சீக்கிரம் குழையுது. அந்த பன்னீர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், இது கொஞ்சம் சீக்கிரம் இதாகுது. ஸோ சும்மா ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். இதோடையே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு விழுது போட்டுக்கலாம். நல்லா போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வணக்குங்க. சாட்டே பண்ணுங்கள். இதோடையே பாருங்கள், சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னா, மிளகாய்த்தூள், தனியாய்த்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சுகர் போட்டுக்கலாம், கடையில் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வேணும்னா. அதே மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, வீட்டிலே அரைச்ச ஹோம்மேட் ஃப்ரெஷ் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பன்னீர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் பன்னீர் போட்டு. இப்போ பன்னீர் போட்டு நல்லா கொதிக்கட்டும். சைடில் அப்படியே அதே மாதிரி வீட்டில் பண்ணால் பட்டர் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், அந்த ரிச்னஸ்க்காக. அதே மாதிரி பட்டர் போட்டு கொஞ்சம் நல்லா சுண்ட வைங்க. நல்லா சுண்டதுக்கப்புறமா இப்போ கஸ்தூரி மெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பட்டர் வந்து நல்லா பிரித்து விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சுண்டுட்டோம். நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ண பாருங்கள். இப்போ சுண்டி எண்ணெய் பற்றி வந்துடுச்சு. இப்போ வந்து நான் கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கிட்டேன். வீட்டில் செஞ்ச கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அவ்வளோ ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் தேவையில்லை, நம்ம பட்டரை போட்டனால இது ஒரு மாதிரி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாய்ஸ் தேங்க்யூ.